என்னாச்சு வீரா? தித்தி, இல்லை நான் நீ நினைக்கிற மாதிரி அஞ்சனாவும் நானும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். இதை நீ முழுசா ரிகவர் பண்ணதுக்கப்புறம் ஷேர் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனால் அதுக்குள்ள அவினாஷா நீ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிஜெக்ஷன் என்னால் ஏற்றுக்க முடியலை. அதனால் நிறைய தடவை உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீ என்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்த்துன்னு புரிஞ்சுக்கிட்டேன். போக போக நானும் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நான் ரசிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் தான் அஞ்சனா என் லைஃப்பில் வந்தா. லவ் எவ்வளோ ஸ்ட்ரேஞ்சில். உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும்போது நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் உனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு. ஏய் தீப்தி, ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்? உனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எப்போதும் கூடவே இருப்பேன். நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேங்க. இதுக்கு பேர் தான் டெஸ்டினியோ? ஹலோமா. ஹா, என்னம்மா சொல்ற? மா, அண்ணனுக்கு என்னாச்சு?
நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு வர்மகால ஆசம் இருக்க சாத்தியம் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனா அதை யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தன்னை ஒரு ஆசான காட்டிக்காம ஒரு சாதாரண மனுஷனை வாழ்றவன நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படியே கண்டுபிடிச்சாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? கீர்த்தியை தாக்குறது யாருன்னு கண்டுபிடிக்கலாம்ல. கண்டுபிடிச்சு நம்மளால என்ன செய்ய முடியும்? பாதிக்கப்பட்டது தீப்தி. அவளே கோமாலேருந்து எழுந்து இயல்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான். நாமளும் நடந்ததை மறந்துட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போறது தான் நல்லது. அப்ப யாருக்கு என்ன ஆனா நமக்கு என்னன்னு சுயநலமா இருக்கு சொல்றீங்களா? அண்ணன், இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த? உனக்கு என்னாச்சுன்னு தெரியாம நாங்க எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா? ஏதாச்சும் சொல்லு. இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த? நான் தீப்தி, உன்னோட தங்கச்சி. என்ன கூட உனக்கு ஞாபகத்துல இல்லையா? ப்ளீஸ்ண்ண, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாச்சும் உனக்கு ஞாபகத்துல வருதா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை யார் இப்படி செஞ்சா? நீ இவ்வளவு நாள் எங்க இருந்த? தீபக், இப்படி இருக்காதடா ப்ளீஸ். அம்மா கிட்ட பேசு. தீபக், நீ எப்படி வீட்டுக்கு வந்த? உன்னை யாராச்சும் வீட்டுல வந்து விட்டுட்டு போனாங்களா? அம்மா கிட்ட சொல்லுடா. தீபக், அம்மா கிட்ட பேசுடா. அண்ணன் எப்படிம்மா வீட்டுக்கு வந்தான்? எனக்கு தெரியல. யாரும் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. கதவு திறந்தா இவன் நின்றுகிட்டு இருந்தான். யாருமே இல்லை. நான் தான் அவனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சேன். வந்ததுல இருந்து பேசுடா பேசுடான்னு சொல்லிட்டு இருக்க. ஒண்ணுமே பேச மாட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எவ்வளவு கேட்டாலும் அவன் பதில் சொல்ற நிலைமையில இல்ல. நம்ம யாருன்னே அவனுக்கு ஞாபகத்துல இல்ல. அவனுக்கு என்ன நடந்ததுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? இதை நம்ம நிதானமா தான் ஹேண்டில் பண்ணணும். தீப்தி, அவன் இப்படி பாக்குறது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பயப்படாதீங்க அம்மா, எல்லாம் சரியாயிடும். ஏதோ அதிர்ச்சியில தான் அவன் மெமரி அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்ப அவன் எதுவும் கேட்க வேணாம். நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நான் அப்படி சொல்ல வரல கண்ணா. எனக்கு தெரியும், அப்பவும் சரி இப்பவும் சரி, உன் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா அது உன்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அது உன் குணம். ஆனா உனக்குன்னு ஒரு கடமை இருக்கு கர்ணா. வீராவை சொன்னேன். வினய், தீப்தி, உங்களை பற்றிலாம் யோசிக்கிறது நிப்பாட்டிட்டு வீராவை பற்றி மட்டும் யோசி. ஒரு அப்பாவா செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். வீராவுக்கு எது நல்லதுன்னு நீ நினைக்கிறியோ அதை செஞ்சுட்டா மட்டும் கடமை இல்லை. அவனோட எதிர்காலத்தை பற்றி நீ யோசிக்கணும். அவனோட எதிர்காலம் சிலம்பம் தான். அதனால நடக்க போகிற சிலம்ப போட்டியில் அவன் கலந்துக்கணும்.
எல்லாம் தெரிஞ்சோம் நீங்களே இப்படி சொன்னா எப்படி? செல்வத்தினால அவன் எவ்வளவு இழந்திருக்கான்னு தெரியும்ல. இந்த நடிப்புக்காக செல்வ கத்துக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இதுல சாம்பியன்ஷிப்ல சேர சொல்றீங்க வேண்டாம். அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் இருந்தோம். அந்த வாய்ப்பு ஏன் வீராவை தேடி போகணும்? சிலம்பக்கலையை கற்றுக் கொடுக்கறதுக்கு இங்கே நிறைய பேர் இருந்தோம். அவன் ஏன் என்கிட்ட மாணவனை வந்து சேரணும்? யோசிச்சு பாரு கருணா. அதுதான் விதி. தற்செயலோ விதியோ இந்த சிலம்ப சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. சிலம்பம் அவனோட ரத்தத்திலே கலந்துருக்கு கருணா. அவனோட அப்பா சிங்கப்பெருமாள் விட்டுட்டு போனதை இவன் தொடங்கணுங்கிறது தான் விதி. அவனோட விருப்பத்துக்கு மாற வேணும்னா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அவனோட விதியை மாற்றவே முடியாது. Sir, in the scene I'm going to Oh, that's great. Hey, Deepthi, great to see that you're back. ஹாய் சார். Hey, Veera, இன்னைக்கு என்ன செஞ்சிரல? அந்த லெட மேல நீ ஏறி 3 தடி பசங்களை தேடி. But any problems with height? நம்மளுக்கு ஹைட் தான் சார் ப்ராப்ளமே. ஐயோ. ஆனா ஹைட்ஸ்னா இல்லை. ஓகே. செம்ம பிரைட்டான பாயில சார். ஏய். உனக்கு என்னடா ஆச்சு? இல்லை ஏன் சார்? சரி, இன்னைக்கு என் ப்ரொடக்ஷன் என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? வாட் ஹேப்பன்? வீர ரசிகர் மன்றம் நியூ என்ட்ரிஸ். Let's start go guys. நீ என்னடா பண்ற? நீ அங்க போணும்டா. சொல்றேன். லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். டேய், அத நான் சொல்லணும்டா. ஆக்ஷன். வீரா வீரா வீரா. சைலன்ஸ். டேரக்டர் சரியாவே எப்படி இருக்காரு? பொறாம பிடிச்சானலா? கட் கட். தலைவா வீரா. யா ஐயோ ஃபாரூக், எனக்கு மதிமாறன் பாரு கேஸ் ஃபைல்ஸ், பார்கவ் அண்ட் அவன் கம்பெனியை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸும் நாளைக்குள்ளே என் டெஸ்க்கு வந்தாகணும். எஸ், இட்ஸ் அர்ஜென்ட். என்ன அவினாஷ், இப்போ ஹாப்பியா? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி உன் பேரை லீஸ்ட்டில் வர வச்சுட்டேன். இந்த வருஷம் சிலம்பம் சாம்பியன்ஷிப்பில் நம்ம அகாடமிலேருந்து நீயும் கலந்துக்க போற. உன் பல வருஷம் கனவு நிஜமாக போகுது. ஆமாம் பார்கவ், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. உன் வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனால் உன் முகத்தில் ஒரு ஹாப்பினஸ் இல்லையே. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை பார்கவ், ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக மதிமாறன் ஆசானும் நீயும் பெருமைப்படுற மாதிரி சாம்பியன்ஷிப்பில் ஃபைட் பண்ணுவேன். அதெல்லாம் நீ கண்டிப்பாக செய்வேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டா அவினாஷ். அப்படிலாம் ஒன்றும் இல்லை பார்கவ்.
உனக்கு ஏன் அப்படிலாம் தோணுதுன்னு தெரில. பட் நான் எப்பவும் போல தான் இருக்கேன். இதை நீ யாரோ ஒருத்தங்கிட்ட சொல்லியிருந்தா அவன் நம்பியிருப்பான். பட் நானும் நீயும் எவ்வளோ வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? உன் மனசுக்குள்ள எதுவும் உன்னை பாதர் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. அது என்னன்னு சொல்லு. அது வந்து ஏய் வீரா, இப்போ எப்படி இருக்க? ஆர் யூ ஃபீலிங் பெட்டர்? ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்லைட் பெயின் இருக்குது, பட் ஓகே ஆகிடும். எனிவே, நீ பதறினதை நான் நோட்டீஸ் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் யர் கான்சர்ன். இப்போ எதுக்கு தேங்க்ஸ்லாம்? உனக்கு என் மேலே எவ்வளோ கன்சர்ன் இருக்கோ அதே அளவு எனக்கும் இருக்கக்கூடாதா? இருக்கலாமே. எனிவே, தீபக் எப்படி இருக்கா? தீப்தி, என் அண்ணன் எங்க இருக்கான்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கும்போது கூட அவன் கண்டிப்பா எங்கேயோ நல்லா இருக்கான்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. ஆனா அவன் திரும்ப இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல வந்திருக்கும் போது ஏத்துக்கவே முடியல. அவன் யாரு, எங்க இருக்கான், நாங்களாம் யாரு, எதுவுமே அவனுக்கு ஞாபகத்திலேயே இல்லை. நீ அவங்ககிட்ட ஏதாவது பேசி மெமரியை ரிஃப்ரெஷ் பண்ண ட்ரை பண்ணியா? நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அவன் வந்ததுல இருந்து எதையோ விரிச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம அப்படியே தான் இருக்கான். ஆனா அவன் கண்ணில் இருந்து மட்டும் ஏதோ ஒரு பயமும் ஒரு எம்டினஸும் தெரியுது. ஆனா அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அவனை மறுபடியும் எப்படி நார்மல் ஆக்குறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் தீபக்கா ஐஓ ஃபருக் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு என் அம்மாவை நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. முதல்ல நான் கோமால இருந்து ரிகவர் ஆவனா மாட்டேனான்னு தவிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தீபக் இந்த கண்டிஷன்ல இருக்கான். அவங்களும் எவ்வளவுதான் தாங்கிப்பாங்க? என் பையன் திரும்ப இந்த நிலைமையில தான் வரணுமான ஒவ்வொரு நிமிஷமும் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா? அப்படின்னு ஒன்றும் ஆகாது தீப்தி, தைரியமா இரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வேற ஆளுக்கு வேற ரிகவரி பீரியட் இருக்கும்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் யாருக்கு என்ன தப்பு செஞ்சேன்? நீ எந்த தப்பும் பண்ணல. இன்ஃபேக்ட் நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது தான் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் ஏன் என்னை சுத்தி மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்கணும்? சில நேரம் என் விதி தான் என் குடும்பத்தை பாதிக்குதோன்னு தோணுது. ஒருவேளை நான் கோமால இருந்து ரிகவர் ஆகாம செத்திருந்தா என் அம்மாவும் அண்ணனும் நல்லா இருந்திருப்பாங்கல்ல? தீப்தி, முட்டாள்தனமா பேசாத. நீ எப்படி உடஞ்சு போனா எப்படி? பெட்டர் than this. நீ எவ்வளவு போல்டான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் உன்னை விட வேற யாராலையும் பெட்டர் ஹேண்டில் பண்ண முடியாது. இதெல்லாம் எனக்கு ஒரு ஆறுதலாக தான் சொல்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா எனக்கு இந்த சிச்சுவேஷன் இனிமேல் எவ்வளவு தூரத்துக்கு ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரியல வீரா. இல்லை தீப்தி, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே எந்த ஒரு விஷயத்துலையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணிடலான்ற அந்த ஆட்டிடியூட். அதை நான் உங்ககிட்ட நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், உன்னால் எந்த டஃப்பான சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணவோ தெரியும், அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியும். நான் உன் கூடவே இருக்கேன், ஓகே? எப்போதும் உன் கூடவே இருப்பேன், கவலைப்படாத. இல்லை சரியா? அது வந்து இந்த தீப்தி கூட பிரேக்கப் ஆச்சுல்ல, ஸோ அதுலேருந்து மனசு ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுதுடா. என்னால் அந்த சுச்சுவேஷன்லேருந்து இன்னும் முழுசாக வெளியில் வர முடியல. அதான் ஒரு மாதிரி. இதுக்கா இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இவ இல்லைன்னா இன்னொரு பொண்ணு, இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் லவ் இதெல்லாம் வரும் போவோம், இதெல்லாம் தூக்கி போட்டு சிலம்பம் சாம்பியன்ஷிப்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. நீ யாருன்னு டிஃபைன் பண்ண போற மூமெண்ட் அதுதான். ஒழுங்கா பிராக்டிஸ் ஆருமே.
வீரா